அந்த இரைச்சலினூடே வெங்கடராமன் பெரியவரிடம், ஐயா, இது என்ன ஸ்டேஷன் என்று கேட்டான். திருச்சி ஸ்டேஷன் தம்பி. ஓ. அப்போது பேரிக்காய் வியாபாரி அவன் அருகில் வந்து, பேரிக்காய் 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 என்று கத்தினான். பேரிக்காயை பார்த்ததும் வெங்கடராமனுக்கு திடீரென்று பசி எடுத்தது. அவன் காலையில் சித்தி கையால் பயண அவசரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டது தானே. இப்போது பேரிக்காயை பார்த்தவுடனே பசி வயிற்றை கிள்ளுகிறது என்றான் மெல்ல தனக்குள்ளாக. வியாபாரி வெங்கடராமன் முகத்தை பார்த்ததுமே அவனது பசிக்களைப்பை உணர்ந்தான். உடனே, பேரிக்காய் வேண்டுமா தம்பி என்று கேட்டான். 2 பேரிக்காய் கொடுங்கள். எவ்வளவு? அரையணா தம்பி. வெங்கடராமன் இடுப்பு வேட்டியில் செருகி வைத்திருந்த 3 அணாவிலிருந்து அரையணாவை எடுத்து கொடுத்து 2 பேரிக்காய்களை வாங்கி கொண்டான். ரயில் மீண்டும் பயணித்தது. அவன் ஒரு பேரிக்காயை தின்றான். அவன் பசி முற்றிலுமாக அடங்கி போயிற்று. அது அவனுக்கு அதிசயமாக இருந்தது. மதுரையில் 3 வேளை தின்றாலும் பசி அடங்காதே. இப்போது ஒரு காயை தின்றதுமே பசி அடங்கிவிட்டதே. இது என்ன பேரதிசயமாக இருக்கிறது? அவன் தனக்குள் வியந்தான். ஆனாலும் இனி எப்போது உணவோ என்ற எண்ணத்தில் மற்றொரு காயையும் எப்படியோ தின்று முடித்தான். முழு வயிறும் நிரம்பியதால் வெங்கடராமன் சிறிது நேரத்தில் மறுபடியும் சுகமான தூக்கத்தில் ஆழ்ந்தான்.